guys, welcome to our channel. இந்த வீடியோல group 4 free test number 28 கான answer key explanation தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்டுக்கான டாபிக் பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ்ல இருந்து இயல் 3 மற்றும் 4 இருந்து கேள்விகள் இருந்திருக்கும். 9ஆம் வகுப்பு வரலாறு முழுவதும் இருந்திருக்கும். டோட்டலி 100 क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் 50 கேள்விகள் 11ஆம் வகுப்பு தமிழ்ல இருந்து கேட்டிருப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் 50 கேள்விகள் 9ஆம் வகுப்பு வரலாறு இருந்து கேட்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எண்டில் டெலிகிராமில் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, கேள்வி 1. இர் ஈர் மின் என்பவை டேஸ் எனப்படும். விடை ஆப்ஷன் டி முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி எனப்படும். கேள்வி 2. யாருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் தம்முடைய தினவர்த்தமானி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கினார்? விடை ஆப்ஷன் சி சீவை தாமோதரனார். கேள்வி 3. பகாப்பதத்திற்கு உரியவை டேஸ். விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. பகாப்பதத்திற்கு உரியவை இடைச்சொல் மற்றும் உரிச்சொல். கேள்வி 4. கீழ்கண்டவற்றுள் ஒட்டுநிலை மொழி எது? விடை ஆப்ஷன் ஏ தமிழ். கேள்வி 5. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி சீவை தாமோதரனார். கேள்வி 6. அறத்துப்பாலில் அமைந்துள்ள இயல்களின் எண்ணிக்கை? விடை ஆப்ஷன் சி 4. கேள்வி 7. சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி? விடை ஆப்ஷன் சி ஓமை அணி. எதனால இதை ஓமை அணின்னு சொல்றோம்? போல் அப்படிங்கிற ஓம உறுப்பு இடம்பெற்றிருக்கிறதுனால. கேள்வி 8. திருக்குறளில் அறத்துப்பால் டேஸ் அதிகாரங்களையும் டேஸ் இயல்களையும் கொண்டுள்ளது? விடை ஆப்ஷன் ஏ 38 மற்றும் 4. 38 அதிகாரங்களையும் 4 இயல்களையும் கொண்டுள்ளது. கேள்வி 9. வளமான மனையில் பிறந்த பெண்ணுறுத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன்னிலை மாறாது வறுமையிற் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை பற்றிய பாடல் இடம்பெற்ற நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ நற்றிணை. கேள்வி 10. பிரசம் என்பதன் பொருள்? விடை ஆப்ஷன் ஏ தேன். கேள்வி 11. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நற்றிணையில் விதிவிலக்காக 13 அடிகள் கொண்ட பாடல் எது? விடை ஆப்ஷன் பி 110வது பாடல். இது 2 டைம்ஸ் இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். கேள்வி 12. மன ஒருமைப்பாடு மற்றும் கல்வியை பற்றி கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் சி விவேகானந்தர். கேள்வி 13. வினை பயன் மெய் உரு என்ற நான் வகை பெற வந்த உவம தோற்றம் என்று கூறும் நூல் எது? விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம். கேள்வி 14. திருவாசகம் என்பது டேஸ் நூல்? விடை ஆப்ஷன் டி பக்தி நூல். கேள்வி 15. உவமையின் செறிவார்ந்த வடிவமே டேஸ் ஆகும்? விடை ஆப்ஷன் ஏ உருவகம். கேள்வி 16. தீப்போல் சினம் என்பதை சினத்தி என்பவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். கேள்வி 17. பாலிட்டியில் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த சாசன சட்டத்தின்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கியது? விடை ஆப்ஷன் பி 1813. கேள்வி 18. கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வதை ஓதர் பிரிவு என்று கூறும் நூல் எது? விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம். கேள்வி 19. சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்போர் டேஸ் எனப்பட்டனர்? விடை ஆப்ஷன் சி குரவர். கேள்வி 20. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
விடை ஆப்ஷன் டி 1857. அதே மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் காமராஜர் பல்கலைக்கழகம், திருச்சி பல்கலைக்கழகம் இதெல்லாம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கு? பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம் இதெல்லாம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 9 ரிலேட்டடாகவும் கண்டிப்பாக இது ஒரு கொஸ்டினாக வரும். ஓகேவா? கேள்வி 21. தமிழகத்தில் முதல் பொதுக்கல்வி இயக்குனர் நியமிக்கப்பட்ட ஆண்டு. விடை ஆப்ஷன் ஏ 1854. கேள்வி 22. தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் நன்று நன்றென்றும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன் தலையை என்ற பாடல் டேஸில் இடம்பெற்றுள்ளது. இதனை இயற்றியவர் டேஸ். இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கணும், இதை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை ஆப்ஷன் பி குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு இந்த பாடல். இதனை இயற்றிய ஆசிரியர் யாருன்னா வெள்ளி வீதியார். கேள்வி 23. உரையாசிரியர்களால் அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை ஆப்ஷன் சி குறுந்தொகை. கேள்வி 24. தமிழ்நாட்டில் மலை என்ற சொல் டேஸ் இடப்பெயர்களில் முன்னோட்டாகவும் டேஸ் இடப்பெயர்களில் பின்னோட்டாகவும் இடம்பெறுகின்றது. விடை ஆப்ஷன் டி 17 மற்றும் 84. 17 இடப்பெயர்களில் முன்னோட்டாகவும் 84 இடப்பெயர்களில் பின்னோட்டாகவும் இடம்பெறுகின்றது. கேள்வி 25. திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் டேஸ் என்று வழங்கப்படுகிறது. விடை ஆப்ஷன் ஏ மலைய. ஓகேவா? கேள்வி 26. இந்தியாவில் கோட்டை என்று முடியும் 248 இடப்பெயர்களும் உள்ள மாநிலம் எது? விடை ஆப்ஷன் சி தமிழ்நாடு. கேள்வி 27. சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் எனும் நூலை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் பி ஆர் பாலகிருஷ்ணன். கேள்வி 28. சேயோன் மேய மைவரை உலகம் என்று கூறும் நூல் எது? விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். கேள்வி 29. தமிழ் இதழ்களில் தமிழ், ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் யார்? அதாவது தமிழ்ல ஆண்டு, மாதம், திங்கள்னா மாதம், நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் குறித்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார். கேள்வி 30. இகக்கும் என்பதன் பொருள். விடை ஆப்ஷன் ஏ நீக்கும். கேள்வி 31. தொல்காப்பியத்தின் முதல் பதிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை ஆப்ஷன் சி 1847. கேள்வி 32. நனி இகக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு. விடை ஆப்ஷன் ஏ உரிச்சொற்றொடர். இது ஏன் உரிச்சொற்றொடர் அப்படின்னு வந்திருக்கு? நனி அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு இல்லையா, அதனால சால உருதவன் நனிக்கூர் களி கடிமா இது எல்லாமே முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அது உரிச்சொல். ஓகேவா? கேள்வி 33. ரா மீனாட்சி எழுத தொடங்கிய ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் பி 1970. கேள்வி 34. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் எது? விடை ஆப்ஷன் டி நற்றிணை. கேள்வி 35. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. விடை ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி. கேள்வி 36. ஏதேனும் ஒரு பொருளை காட்சிப்படுத்தி கவிதையினையும் அதற்குள்ளாக அமைத்து எழுதுவது டேஸ் எனப்படும். விடை ஆப்ஷன் பி சித்திரக்கவி. கேள்வி 37. சி.வை. தாமோதரனார் புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு. விடை ஆப்ஷன் சி 1884. கேள்வி 38. வினை பகுப்பதத்தில் அடிப்படை உறுப்புகளாக உள்ளது எது? விடை ஆப்ஷன் சி பகுதி விகுதி. கேள்வி 39. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை கல்லூரி என்று கூறும் நூல் எது? இது ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி. கேள்வி 40. சங்க காலத்தில் தமிழ்நாடெங்கும் தமிழே எல்லா துறைகளிலும் ஆட்சி மொழியாக திகழ்ந்தது என்று கூறியவர் யார்?
விடை ஆப்ஷன் ஏ மா ராசமாணிக்கனார். கேள்வி 41 தமிழக திண்ணை பள்ளி கல்வியை ஸ்காட்லாந்தில் மெட்ராஸ் காலேஜ் என்னும் பெயரில் நிறுவியவர் யார்? தமிழக திண்ணை பள்ளி கல்வியை ஸ்காட்லாந்தில் மெட்ராஸ் காலேஜ் அப்படிங்கிற பெயரில் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை ஆப்ஷன் சி ரெவரண்ட் பெல். ஓகேவா, இவர் தான் நிறுவியிருக்காரு. கேள்வி 42 தமிழ் தாத்தா உவேசா யாரிடம் கல்வி கற்றார்? விடை ஆப்ஷன் டி மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இந்த கேள்வியை இப்படியும் கேட்கலாம், தமிழ் தாத்தா உவேசாவின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாலும் மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான். கேள்வி 43 கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை ஆப்ஷன் பி திரிகடுகம். கேள்வி 44 எழுத்து சொல் மட்டுமன்றி பொருள் இலக்கணமான வாழ்வின் இலக்கணத்தையும் வகுத்து கூறும் நூல் எது? விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேள்வி 45 சிதவல் என்னும் சொல்லின் பொருள்? விடை ஆப்ஷன் ஏ தலைப்பாகை. கேள்வி 46 முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது? விடை ஆப்ஷன் டி குறுந்தொகை. தொகை நூல்னா என்னது? 8 தொகையை தான், 8 தொகை நூலை தான் தொகை நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. கேள்வி 47 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற சீசு செல்லப்பாவின் படைப்பு எது? விடை ஆப்ஷன் பி சுதந்திர தாகம். கேள்வி 48 கீழ்கண்டவற்றுள் எது சீசு செல்லப்பாவின் படைப்பு அல்ல? விடை ஆப்ஷன் டி எங்கிருந்தோ வந்தால். ஜீவனாம்சம், PS ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இது மூன்றுமே அவருடைய படைப்பு தான். கேள்வி 49 1948ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப்பணி தேர்வை முதலாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஆர் பாலகிருஷ்ணன். கேள்வி 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தமிழ்கான ஃபைனல் கொஸ்டின். நற்றினை டேஸ் அடி சிற்றெல்லையும் டேஸ் அடி பேரெல்லையும் கொண்டது? விடை ஆப்ஷன் ஏ 9 அடி சிற்றெல்லையும் 12 அடி பேரெல்லையும் கொண்டது. கேள்வி 51 9ஆம் வகுப்பு வரலாறுக்கான கேள்விகள். இந்த 50 கேள்விகளும் ஓகே. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 கைக்கோடரி கருவிகள் அச்சூழியன் கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. கூற்று 2 இந்த கருவிகள் பொ.மு 25,000 to 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்தன. இதுக்கான விடை ஆப்ஷன் சி கூற்று 2மே சரிதான். கேள்வி 52 மரபணு ரீதியாக மனிதர்களுக்கு மிக நெருக்கமானது எது? விடை சிம்பன்சி. ஆப்ஷன் ஏ. கேள்வி 53 பேரரசர் அலெக்சாண்டர் இந்தியா மீது போர் தொடுத்து வந்த ஆண்டு டேஸ்? விடை ஆப்ஷன் பி பொ.மு 326. கேள்வி 54 கன்ஃபியூசியஸின் முக்கிய கொள்கைகளுள் சரியானது எது? விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரி. மனிதத்தன்மை, நேர்மை, நன்னடத்தை இது எல்லாமே சரிதான். கேள்வி 55 கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1 மகாயானம் என்பது புத்தர் போதித்த அசல் வடிவம். இந்த வடிவத்தை பின்பற்றியவர்கள் புத்தரை தமது குருவாக ஏற்றார்கள். கூற்று 2 ஹீனயானம் என்பது புத்தர் கடவுளாக வழிபட்டார். சத்துவர் அவருடைய முந்தைய அவதாரமாக கருதப்பட்டார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் தவறு. ஓகேவா. ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா மகாயானம் என்பது புத்தர் போதித்த அசல் வடிவம் கிடையாது. ஹீனயானம் அப்படிங்கிறது தான் புத்தர் போதித்த அசல் வடிவம். ஓகேவா. அடுத்தது இது கூற்று 2. இங்கே கூற்று 2 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதில் மகாயானம் அப்படிங்கிறது தான் புத்தர் கடவுளாக வழிபட்டார். ஸோ இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கு. கூற்று 1க்கானது கூற்று 2க்கு வரணும், கூற்று 2க்கானது கூற்று 1க்கு வரணும். ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே தவறாக தான் இருக்குது. விடை ஆப்ஷன் டி. கேள்வி 56 நிலநடுக்கோட்டை முதலில் கடந்து பயணித்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி லோபோ கோன்ஸ்லாவ்ஸ்.
கேள்வி 57 மோனலிசா, கடைசி இரவு விருந்து போன்றவை யாருடைய ஓவியங்களாகும்? விடை ஆப்ஷன் ஏ லியோனார்டோ டாவின்சி. கேள்வி 58 மத்திய தரைக்கடல் வணிகத்தில் இருந்து மிக பெரும் அளவில் ஆதாயம் அடைந்த இத்தாலிய நகர அரசுகள் எவை? விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் பிளாரன்ஸ், மிலான், வெனிஸ். கேள்வி 59 ட்வைன் காமெடி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் பி தாந்தே. கேள்வி 60 பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? மாக்கியவெல்லி, எராஸ்மஸ், சர் தாமஸ் மூர், செர்வாண்டிஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேட்ச் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, மாக்கியவெல்லி அப்படின்னா இளவரசன். அடுத்தது எராஸ்மஸ் கேட்டிருக்காங்க, மடமையின் புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சர் தாமஸ் மூர் அப்படின்னா உட்டோப்பியா. செர்வாண்டிஸ் அப்படின்னா டான் குவிக்சோட். ஓகேவா? இதுதான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3142. கேள்வி 61 டேஸ் கண்டுபிடிப்பு நவீனமயமாதலை வேகப்படுத்தியது? விடை ஆப்ஷன் பி அச்சு இயந்திரம். கேள்வி 62 அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சன் அமெரிக்க தொழிற்புரட்சியின் தந்தை என்று யாரை புகழ்ந்தார்? விடை ஆப்ஷன் டி சாமுவேல் ஸ்லேட்டர். கேள்வி 63 பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் சுரங்கங்கள் அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு? விடை ஆப்ஷன் சி 1842. கேள்வி 64 தையல் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு? விடை ஆப்ஷன் ஏ 1842. கேள்வி 65 முதல் ரயில் பாதை இங்கிலாந்து நாட்டில் ஸ்டாக்டன், டார்லிங்டன் ஆகிய நகரங்களுக்கு இடையில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி 1825. கேள்வி 66 கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது? ஃபர்ஸ்ட் பாருங்க, கூற்று 1 இங்கிலாந்திற்கு ஏராளமான வளங்களும் காலனி நாடுகளும் இருந்தன. இந்தியா அதன் மணிமகுடத்தில் ஓர் ஒளி வீசும் ரத்தனமாய் ஜொலித்தது. கூற்று 2 காலனி நாடுகளில் இருந்து நிலக்கரி, இரும்பு, பருத்தி ஆகிய மூலப்பொருட்கள் கிடைத்தன. கூற்று 3 இங்கிலாந்தின் அரச வம்சம் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அதிக ஊக்கமளித்தது. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான். கேள்வி 67 கண்டங்களை இணைக்கும் முதல் ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு எது? விடை ஆப்ஷன் ஏ 1869. கேள்வி 68 தொழிற்புரட்சி என்ற சொல் முதலில் டேஸ் எழுத்தாளர்களால் பயன்படுத்தப்பட்டது? விடை ஆப்ஷன் சி பிரெஞ்சு. கேள்வி 69 தொழிற்புரட்சியின் இதயமாக திகழ்ந்தது எது? விடை ஆப்ஷன் ஏ ஜவுளி உற்பத்தி. கேள்வி 70 நீர் சட்டகத்தை வாட்டர் ஃப்ரேம் கண்டுபிடித்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ரிச்சர்ட் ஆர்க்ரைட். கேள்வி 71 கிமு அல்லது பொ.ஆமு 490 மாரத்தான் என்னும் இடத்தில் பாரசீக படைகளை தோற்கடித்தவர் யார்? விடை ஆப்ஷன் பி கிரேக்கர்கள். கேள்வி 72 கிமு 1ஆம் நூற்றாண்டில் ரோமில் சுதந்திர மக்களின் எண்ணிக்கை 3.25 மில்லியன்களாக இருந்தபோது எத்தனை அடிமைகள் இருந்தனர்? விடை ஆப்ஷன் சி 2 மில்லியன். கேள்வி 73 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இயற்கை வரலாறு என அழைக்கப்படும் அளவில் மிக பெரிதான அறிவியல் கலை களஞ்சியத்தை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் பி பிளினி. கேள்வி 74 பொறுத்துக வடிவியல் கணிதம், பூமியின் வட்டம், முக்கோணவியல், கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நகர்வு. இதை கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம மேட்ச் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க வடிவியல் கணிதம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பூமியின் வட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எரஸ்டோஸ்தனீஸ் 4th இருக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க முக்கோணவியல் கேட்டிருக்காங்க. முக்கோணவியல் அப்படிங்கிறது
ஹிப்பார்கஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நகர்வு அப்படிங்கிறது டாலமி. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் சி 2413 இதுதான் கரெக்டான ஆப்ஷன். கேள்வி 75 சீனாவிற்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பி ஒரு ஆசிய நாட்டுடன் தொடர்பை ஏற்படுத்திய முதல் ரோமானிய பேரரசர் யார்? விடை ஆப்ஷன் சி மார்க்கஸ் அரேலியஸ். கேள்வி 66 பாரோ காப்ரே ஆட்சி காலத்தில் எழுப்பப்பட்ட சுண்ணாம்புக்கல் படிமமான ஸ்பிங்ஸின் நீளம் உயரம் என்ன? விடை ஆப்ஷன் டி 73 மீட்டர் நீளம் மற்றும் 20 மீட்டர் உயரம். கேள்வி 77 நாகரிகம் பற்றிய கூற்றை ஆராய்க. கூற்று 1 நாகரிகம் என்பது ஒரு முன்னேறிய முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை என்று கருதப்படுகிறது. கூற்று 2 ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழலுக்கும் பண்பாட்டுக்கும் ஏற்ப உருவான தகவமைப்பு என்று கருதத்தக்க வாழ்க்கை முறையை நோக்கி செல்கிறது. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 2மே சரிதான். கேள்வி 78 மெசபடோமியர்கள் கீழ்காணும் எவற்றில் சிறந்து விளங்கினார்கள்? விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். கணிதம், வானவியல், மருத்துவம் இது மூன்றிலுமே அவங்க சிறந்ததாக விளங்கியிருக்காங்க. கேள்வி 79 எகிப்தை நைல் நதியின் நன்கொடை என்று குறிப்பிட்டுள்ள கிரேக்க வரலாற்றாளர் யார்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை ஆப்ஷன் பி ஹெரோடஸ். கேள்வி 80 சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்து சுமார் 1200 ஆண்டுகள் கழித்து உருவான தமிழகத்தின் பண்டைய நகரம் எது? விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். அதாவது கீழடி, அரிக்கமேடு, உறையூர் இது எல்லாமே தான். கேள்வி 81 கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு டேஸ் பகுதியை குறிப்பதாகும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிந்துவெளி நாகரிகத்திலுமே இந்த கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிந்து தான். கேள்வி 82 இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மெசபடோமியாவின் பழமையான நாகரிகம் டேஸ்? விடை ஆப்ஷன் ஏ சுமேரிய நாகரிகம். கேள்வி 83 சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹோவாங் ஹோ. கேள்வி 84 மெசபடோமியர்கள் கண்டுபிடிப்புகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க பெருக்கல் சமன்பாடு. ஆப்ஷன் பி 60ஐ அடிப்படையாக கொண்ட ஒரு எண்முறை. ஆப்ஷன் சி வகுத்தல் சமன்பாடு. ஆப்ஷன் டி பூஜ்ஜிய சமன்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பூஜ்ஜிய சமன்பாடு அப்படிங்கிறது தான் தவறானது. கேள்வி 85 தொடக்க ஹரப்பா என அழைக்கப்படும் காலகட்டம் எது? தொடக்க ஹரப்பாவோட காலகட்டம் கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ போஆமு 3300 முதல் போஆமு 2600 வரை. கேள்வி 86 பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? விடை ஆப்ஷன் சி 1958. கேள்வி 87 கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1 கிரேக்க ரோமானிய மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் யவனர் என்று அழைக்கப்பட்டனர். கூற்று 2 யவனர் என்னும் சொல் கிரேக்க பகுதியான அயோனியாவிலிருந்து வந்தது. இதுக்கான ஆன்சர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 2ம் சரி. கேள்வி 88 கீழ்கண்டவற்றுள் சேரர்களின் துறைமுக பட்டினங்களாக விளங்கியது எது? விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி முசிறி மற்றும் தொண்டி. இதுதான் சேரர்களோட துறைமுகங்களாக விளங்கியிருக்கு, துறைமுக பட்டினங்களாக விளங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேள்வி 89 தமிழ் பிராமி கல்வெட்டுகள் புலிமான் கோம்பையில் எந்த ஆண்டு கண்டெடுக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி 2006ஆம் ஆண்டு. கேள்வி 90 முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்பு எந்த நூலில் உள்ளது? விடை ஆப்ஷன் சி வியானா பாப்பிரஸ். இது ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கேள்வி 91 ரிக்வேத பாடல்களின் விளக்கங்கள் அடங்கிய ஆரண்யங்களும் உபநிடதங்களும் டேஸ் காலகட்டத்தில் கங்கை சமவெளியில் தொகுக்கப்பட்டன? விடை ஆப்ஷன் ஏ போஆமு 1000 to 600. கேள்வி 92 முதல் தீர்த்தங்கரர் யார்? விடை ஆப்ஷன் பி ரிஷபர்.
உங்களுக்கான கொஸ்டின், கடைசி தீர்த்தங்கரர் யார்? மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் இருந்திருப்பாங்க. அதில் கடைசி தீர்த்தங்காரர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கான கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? கேள்வி 93, விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு டேஸ் பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. விடை ஆப்ஷன் ஏ, புதிய கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 94, 3 காலகட்ட முறையை முன்மொழிந்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி, சிஜே தாம்சன். கேள்வி 95, இஸ்லாமை தோற்றுவித்தவர் யார்? விடை ஆப்ஷன் டி, நபிகள் நாயகம். கேள்வி 96, எகிப்தை கைப்பற்றிய பின் உதுமானியர்கள் டேஸ் பட்டத்தை சூட்டிக் கொண்டனர். விடை ஆப்ஷன் ஏ, கலிஃபா என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார்கள். கேள்வி 97, உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படும் சீன பெருஞ்சுவர் எத்தனை கிலோமீட்டர் நீளமுடையது? விடை ஆப்ஷன் பி, 6700 கிலோமீட்டர் நீளமுடையது. கேள்வி 98, ஜப்பானியர்களின் பூர்வீக மதம் டேஸ் ஆகும். விடை ஆப்ஷன் ஏ, சின்டோ. கேள்வி 99, எந்த ஆண்டு கியூபாவுக்கு எதிரான போரில் ஸ்பெயினை அமெரிக்கா தோற்கடித்தது? விடை ஆப்ஷன் டி, 1898. ஃபைனல் கொஸ்டின், பெர்லின் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? விடை ஆப்ஷன் சி, 1884 to 1885. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.